சமீபத்துல ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, இந்த இளைஞர்களுடைய வேலையில்லா திண்டாட்டம் ஓட்டு திருட்டோட டைரக்ட்டா லிங்க் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அவர் ஒரு சின்ன இது ஒண்ணு போட்டிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு. 2 காட்சிகள் அதுல தெரியுது. ஒரு காட்சியில வேலையில்லாத இளைஞர்கள் போராட்டம் நடத்தும்போது, அ காவல்துறை அவங்கள தடிய வச்சு தடுத்து தள்ளுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய பிரதம மந்திரி மயில்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பற்றின படம். இந்த 2யும் போட்டுட்டு அவர் சொல்றாரு, ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி மயில் மேல இரக்கம் காட்டக்கூடாதா? நிச்சயமா காட்டணும். மயிலும் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்திற்கு சொந்தமானவை, இந்த உலகம் அவர்களுக்கு சொந்தமானது. அதனால அவங்களுக்கும் பார்க்கணும். ஆனால் நாட்டுடைய பிரதம மந்திரி அதே சமயம் மற்றதையும் பார்க்கணும். இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் 45 வருடங்களாக இல்லாத அளவிற்கு இன்று வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ராகுல் சொல்றாரு. அந்த வேலையில்லா திண்டாட்டத்தையும் பார்க்கணும். இது 2ஐயும் எப்படி ராகுல் லிங்க் பண்றாரு? இது வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஓட்டு திருடுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டா ரொம்ப சம்மந்தம் இருக்கு. ரொம்ப பெரிய சம்மந்தம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நிலைமை பாருங்க. கடுமையான போட்டி திமுகவுக்கும் அதிமுக இடையில கடுமையான போட்டி நிலவ முடியும். எல்லா ஈக்குவேஷனும் சரியா இருந்ததுன்னா கூட்டணி அவங்களுக்கு திமுகவுக்கு இன்னைக்கு ரொம்ப வலிமையான ஒரு கூட்டணி இருக்க மாதிரி அதிமுகவுக்கும் ஒரு வலிமையான கூட்டணி இருந்தால் 2 பேருக்கும் கடுமையான போட்டி நிலவ முடியும். அப்படி கடுமையான போட்டி நிலவும் போது எதை வச்சு எந்த ஒரு பார்ட்டியும் அதிகமாக வாக்குகளை பெற முடியும்? அவங்க செஞ்ச நல்ல காரியங்களை வச்சு, வெல்ஃபேர் மெஷர்ஸ் வச்சு. இப்போ இவங்க 7.5% மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி எடப்பாடி வாங்கி கொடுத்தது பெரிய சாதனை. ஏன்னா அந்நேரம் கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு அதை கையெழுத்து போட வச்சார். இந்த ஒரு சாதனையை பற்றி அவர் பேச முடியும். இவங்க திமுக நான் முதல்வன், அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை, பேருந்தில் இலவசமா அவங்கள மகளிர் பயணம் பண்ண அனுமதிச்சது. அடுத்து இவங்கெல்லாம் காலை சிற்றுண்டி அரசு பள்ளிகளிலும் அரசு சார்பு பள்ளிகளிலும் உள்ள மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குவது. அடுத்து நிறைய அவங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். முதலீடு கொண்டு வந்தோம்னு சொன்னா கேள்வி கேட்டாங்கன்னா, தூத்துக்குடியில பாருங்க, இப்போ 1176 கோடி ரூபாய் ரிலையன்ஸ் அங்க கொடுக்குறாங்க. இன்னும் சில தொழிற்சாலைகள் தென் தமிழகத்தில் துவங்கப்பட்டிருக்கு. இப்படிலாம் இவங்க சொல்லலாம். அப்ப கடைசியில எது தீர்மானிக்கும்? இப்ப 2 பேருக்குமே ஆளுக்கு 25% ஓட்டு இருக்கலாம் ஏறக்குறைய. இன்னைக்கு அதிமுகவுக்கு அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா ஒரு காலத்தில் திமுக கொஞ்சம் கம்மியா இருந்தது. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனா ஏறக்குறைய 2 பேருக்குமே 25 விழுக்காடு வாக்குகள் இருக்கின்றன.